ஐஸ்வர்யா அப்படியே படிக்கட்டுலேருந்து வராங்க. அப்படியே தடிக்க விழற மாதிரி வராங்க. உடனே மகா காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்டோடனே அப்படியே ஃபோன் பண்ணி கோடீஸ்வரிக்கு சொல்லிடுறாங்க நடந்த எல்லாத்தையுமே. உடனே கோடீஸ்வரி வராங்க. வந்தோடனே இப்போ பரவாயில்லையாம்மா, உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், கொஞ்ச நாள் என்னோட பொண்ணை நான் கூட்டிகிட்டு போய் என்னோட வீட்டில் வச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோடீஸ்வரி. அதுக்கு இல்லை இல்லை, எதுக்காக அங்கே கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் உங்கள் பொண்ணு மேலே ரொம்ப பாசம் இருந்தால் நீங்கள் இங்கேயே இருந்து பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இங்கேயே இருந்தா சரி, என் பொண்ணுக்காக நான் இருந்து இங்கேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. சரி, எங்கே தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே யோசிக்கிறாங்க. சித்ரா கூட போய் படு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது சித்ரா தேவிக்கு. ஏன் கூடவா, ஏன் கூட எதுக்காக இவங்க தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. ஆனால் எதுவுமே பேச முடியல. அதே மாதிரி கோடீஸ்வரி போகிறாங்க. போயிட்டு சித்ரா தேவி பார்க்க ரூமில் அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. படுத்துக்கிட்டே இருக்கும்போது நல்லா இருக்கு ஏசி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பயங்கரமாக போத்திக்கிட்டாங்க சித்ரா தேவி. அப்போது கரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு கோடீஸ்வரியோட வீட்டுக்காரர். என்ன பண்ணுறா, எப்படி இருக்குன்னு. நானாங்க இங்கே சூப்பராக இருக்கேங்க, குளு குளு குளுன்னு ஏசியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அப்படி தூங்கலான்னு பார்க்குறாங்க. அப்படி நேரம் ஆக ஆக ஏசி அதிகமாகுது. பயங்கரமாக குளிருது. ஐயோ, என்ன இப்படி குளிருதே, இவங்க என்ன இப்படி போத்தி தூங்குறாங்க, நமக்கு எதுவுமே இல்லையே போர்வை அப்படின்னு கோடீஸ்வரி யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவியோட அப்படியே பெட்ஷீட்டை பிடிச்சி இழுன்னு இழுக்கிறாங்க. ஆனால் சித்ராதேவி நல்லா முழிச்சுக்கிட்டு பெட்ஷீட்டு விடவே இல்லை. அப்படியே பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் ஏசி அதிகமாக வச்சுட்டு அப்படியே சித்ராதேவி தூங்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, குளிர் தாங்கவே முடியல, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு சித்ராதேவியோட பீரோவில் இருக்க எல்லா புடவையும் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து அப்படியே மேலே போட்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு ஐயோ குளிர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்குறாங்க. சித்ராதேவி எழுந்து காலைல பார்க்குறாங்க. என்ன இப்படி படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன என் புடவை மொத்தமும் உங்கள் மேலே இருக்குது, எதுக்காக நீங்கள் என் புடவையெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கத்துறாங்க. என்னங்க பண்ணுறது, குளிர் தாங்க முடியல, அதனால தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு புடவை தானே வேணும், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புடவையும் தூக்கி அப்படியே சித்ராதேவி மூஞ்சிலேயே போடுறாங்க. சித்ராதேவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. கோடீஸ்வரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே பார்க்குறாங்க.